இப்போ எக்ஸசைஸ் நம்பர் 1.3ல சம் நம்பர் 2 பார்க்க போகிறோம். இதில் ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. -5 1 3 7 1 -5 1 -1 1 அண்ட் பின்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 1 2 3 2 1 2 1 3. இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் வச்சுட்டு we have to find the product AB A into B. A மேட்ரிக்ஸை பியோட மல்டிப்ளை பண்ணி ஒரு மேட்ரிக்ஸும் பிஏ ஏவோட மல்டிப்ளை பண்ணி ஒரு ஆன்சரும் கண்டுபிடிக்கணும். அந்த ஆன்சரை வச்சு we have to solve and hence solve the system. ஒரு 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் படி நம்ம பண்ணணும். பட் ரொம்ப லென்த்தியாக போகும் இல்லையா? ஸோ அதுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஏபிபிஏ கண்டுபிடிச்சா நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அந்த ரிசல்ட்டை வச்சு இந்த 3 ஈக்குவேஷன் நம்மளால் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் இந்த சம்மில் நம்ம பார்க்க போகிறோம். லெட்ஸ் சி. இது சம் நம்பர் 2ஓட சொல்யூஷன். ஸோ ஏ மேட்ரிக்ஸ் அவன் கொடுத்துருக்கான். -5 1 3 அண்ட் 7 1 -5 1 -1 1. அண்ட் பி மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 1 2 3 2 1 2 1 3. ஓகே, கொஸ்டினில் நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா, ஏபி மேட்ரிக்ஸும் பிஏ மேட்ரிக்ஸும் கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் ஏபி பண்ணுறேன். ஸோ ஏ மேட்ரிக்ஸ் ஃபஸ்ட்டு அண்ட் தென் பி மேட்ரிக்ஸ். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரோவை இந்த ஃபர்ஸ்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ -5 × 1 -5 1 × 3 3 3 × 2 6. அடுத்து ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் பண்ணணும். ஸோ -5 + 2 + 3. ஸோ இங்கே வந்துடும். அடுத்து ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம். ஸோ -10 + 1 + 9. ஸோ ஆல் யூ காட். அடுத்து செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் பண்ணணும். 7 × 1 7 3 அண்ட் தென் -10 வந்துடும். அடுத்து செகண்ட் ரோ செகண்ட் காலம். 7 × 1 7 2 அண்ட் தென் -5 வரும். அடுத்து செகண்ட் ரோ தேர்ட் காலம் பண்ணுறப்ப 14 + 1 -15 வரும். ஸோ அதே மாதிரி தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். ஸோ 1 -3 + 2. நெக்ஸ்ட் தேர்ட் ரோ செகண்ட் காலம். ஸோ 1 × 1 1 -1 × 2 -2 1 × 2. ஸோ 1 × 1 1. நெக்ஸ்ட் தேர்ட் ரோ தேர்ட் காலம். ஸோ 1 × 2 2 -1 × 1 -1 3. ஸோ சால்வ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 6 + 3 9 9 - 5 4. இங்கே வந்து 5 - 5 0 ஆயிரும். அது மாதிரி இங்கே 10 ஆயிரும். -10 0. ஸோ இதுமாதிரி 7 + 3 10 10 - 10 0. இங்கே 9 - 5 4 15 - 15 0. ஸோ 3 - 3 0 ஆயிரும். 2 - 2 0 ஆயிரும். 5 - 1 4 ஆயிரும். ஸோ அவ்வளோதான். இது எல்லாத்துலேயுமே 4 காமனாக இருக்கிறதுனால 4 வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா 1 0 0 0 1 0 0 0 1 வந்துடும். ஸோ இது பார்க்குறதுக்கு 4 × I மேட்ரிக்ஸ். ஸோ அதனால் 4n கிடைக்குது. ஸோ A × B பி மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 4n ஆன்சர் வருது. இது ரிசல்ட் நம்பர் 1 வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா பிஏ கண்டுபிடிக்கணும். அதனால் பி மேட்ரிக்ஸ் ஃப்ரண்ட்டில் ஏ மேட்ரிக்ஸ் பேக், ரைட்டா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் இப்படி இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணாலும் இதே ஆன்சர் தான் வரப்போகுது. 4 0 0 0 4 0 அதே தான் வந்திருக்கு. ஸோ அப்போ வழக்கம் போல் இதில் 4 வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இதே மாதிரி 4 தான் ஆன்சராக வரும். ஓகே, ஸோ இதை நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணும்னு சொல்லிட்டு நான் டேரெக்டாக எழுதிட்டேன். பட் இப்படி தான் வரும். ஸோ அப்போ பிஏவோட ஆன்சரும் 4 தான் வந்திருக்கு. ஓகே, இந்த ஃபஸ்ட் ரிசல்ட்டையும் செகண்ட் ரிசல்ட்டையும் கம்பேர் பண்ணலாம். ஃபஸ்ட் ரிசல்ட் அண்ட் செகண்ட் ரிசல்ட். ஸோ ஏபி அண்ட் பிஏ போத் ஆர் ஈக்குவல் டு 4i. அதனால் நான் எப்படி எழுதுறேன்னா ஏபி ஈக்குவல் டு பிஏ ஈக்குவல் டு 4i அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகே, இதுக்கப்புறம் நான் இங்கே வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருக்கேன். ஸோ இது என்ன ரீசனுக்காக நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஐடியா இருக்கு இல்லையா, ஏபி ஈக்குவல் டு பிஏ ஈக்குவல் டு 4i, இதை வச்சுட்டு அவங்க ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதை வந்து சால்வ் பண்ணணும் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் படி. ஓகே, இதுதான் அந்த கிவன் சிஸ்டம். ஸோ இந்த கிவன் சிஸ்டம் வந்து கொஷின்லேயே இருக்குது. 3 ஈக்குவேஷனும் எழுதியாச்சு. இப்போ நம்ம மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் ஃபார்மில் எழுதணும்னா ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் வந்து கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 1 2, அதனால் 1 1 2. ரெண்டாவதுக்கு வந்து 3 2 1, அதனால் 3 2 1. இங்கே 2 1 3 எழுதியாச்சு. அண்ட் வேரியபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸ் ஒய் இசட். அதை காலம் ஃபார்மில் எழுதணும். ஸோ அதான் எக்ஸு இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸ் இங்கே 1 7 2 தனியாக. ஸோ பிஎக்ஸ் ஈக்குவல் டு சி, ரைட்? ஸோ இதோட சொல்யூஷன் எப்படி இருக்கும்? யூஸ்வலாக ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பின்னு இருக்கும். அதில் சொல்யூஷன் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் பின்னு வரும். அப்போ இங்கே எக்ஸ் வேணும்னா பி வந்து அங்கே போயிடும். ஸோ த சொல்யூஷன் வில் பி பி இன்வெர்ஸ் சி. ஸோ த சொல்யூஷன் வில் பி பி இன்வெர்ஸ் சி. அப்போ நமக்கு பி இன்வெர்ஸ் வேணும் இல்லையா, ரைட்? ஸோ பி இன்வெர்ஸ்னால் என்னது? பியோட இன்வெர்ஸு அப்படின்னு அர்த்தம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அவங்க கொடுத்துருக்காங்க ஒரு ஹிண்ட். இதான் அது. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபி ஈக்குவல் டு பிஏ ஈக்குவல் டு 4i. இந்த ரிசல்ட்டில்
ஏ இன்ட்டு பி பண்ணும்போது ஆன்சர் ஐ வந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வெறும் ஐ மட்டும் ஆன்சராக வந்திருக்கு அப்படின்னா டேரெக்டாக நம்ம சொல்லிடலாம் ஏ அண்ட் பி ஆர் இன்வர்சஸ் டு ஈச் அதர்னு. ஆனால் இங்கே வெறும் ஐ வரல, முன்னாடியே என்ன இருக்குது அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் 4 இருக்குது. அப்போ இந்த 4 இல்லாமல் இருந்தால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுறேன், டிவைட் பை 4 போடுறேன். போடும்போது இந்த பி மேட்ரிக்ஸ் அல்லது ஏ மேட்ரிக்ஸ் ஏதாவது ஒன்று கீழே மட்டும்தான் அந்த 4 கொடுக்கணும், ரைட்? அப்போது எது கீழே நம்ம இந்த 4 வேல்யூவை டிவைட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா ஏவோட டிவைட் பண்ணுங்கள். என்ன ரீசன்னு இப்போ சொல்கிறேன். a by 4 into b அப்புறம் b into a by 4 is equal to i. ஓகே, இப்போ i வந்துருச்சா? அப்போனா இந்த ரெண்டும், அதாவது b and a by 4 இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று இன்வர்சஸ் அப்படின்னு சொல்லலாம். சரி, ஏன் இந்த 4 வந்து a கீழே கொடுத்தோம், b கீழே ஏன் டிவைட் பண்ணல? த ரீசன் இஸ் நமக்கு தேவையானது வந்து b இன்வர்ஸ். அப்போனா b மேட்ரிக்ஸை அப்படியே வச்சுக்கோங்க, சரியா? அதனால் ஏக்கு கீழே இந்த 4 கொடுக்குறோம், அவ்வளோதான். புரியுதா? ஸோ இப்போ என்ன அர்த்தம், இது ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று இன்வர்சஸ் தானே. ஸோ அப்போ பியோட இன்வர்ஸ் யாருன்னா a by 4. ஸோ தேர்ஃபோர் b இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு a by 4. ஸோ b இன்வர்ஸோட வேல்யூ என்னென்னா a by 4 இருக்கும். a by 4னா இட் இஸ் நத்திங் பட் 1 by 4 இன்ட்டு a மேட்ரிக்ஸ், சரியா? ஸோ அப்போ இந்த 1 by 4 இன்ட்டு a வேல்யூ எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறேன். b இன்வர்ஸ்க்கு பதில் 1 by 4 இன்ட்டு a இன்ட்டு ஆல்ரெடி c. ஸோ 1 by 4 இருக்கட்டும். கொஷின்லேயே ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க, அதான் -5 1 3 7 1 -5 1 -1 1. அண்ட் சி மேட்ரிக்ஸ் இப்போ நம்ம லாஸ்ட்டாக இங்கே கண்டுபிடிச்சி இங்கே எழுதியிருக்கோம் இல்லையா, 1 7 2, அதையும் எழுதியாச்சு. இப்போ சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் -5 × 1 -5 1 × 7 +7 +3 × 2 6. அடுத்து 7 × 1 7 +1 × 7 7 -5 × 2 -10. அடுத்து 1 × 1 1 -1 × 7 -7 1 × 2 2. ஓகே, இதை பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 13 வரும், 13 - 5 8, இங்கே 14 - 10 4, இங்கே 1 + 2 3 ஆயிரும், 3 - 7 -4. இது எல்லாமே 4ஓட மல்டிபிள். ஸோ இந்த 4 இது டிவைட் பண்ணுறப்ப 2 1 -1 வரும். ஸோ அவ்வளோதான். ஸோ அப்போ இதுதான் x y z ஓட ஆன்சர்ஸ். ஸோ therefore the solution for x is 2 and y is 1 and z is -1. இப்போ சம் நம்பர் 3 பார்க்க போகிறோம். ஸோ let me read the question. நல்லா பாருங்கள். A man is appointed in a job with a monthly salary of certain amount and a fixed amount of annual increment. ஸோ இந்த லைனுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஒருத்தர் வந்து ஒரு வேலையில் வந்து ஜாயின் பண்ணுறாரு. அவருக்கு ஒரு மந்த்லி சேலரி, இனிஷியலாக ஒரு சேலரி இருக்குது, அண்ட் அ ஃபிக்ஸட் அமௌண்ட் ஆஃப் ஆனுவல் இன்க்ரிமெண்ட். ஒவ்வொரு வருஷமும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை மட்டும் சேர்த்துக்கிட்டே வராங்க, ரைட்? அப்படி இருந்துச்சுன்னா இஃப் his salary was rupees 19,800 per month at the end of the first 3 months after 3 years of service. 3 வருஷத்துக்கு அப்புறம் அவர் வாங்குகிற சேலரி இது. அண்ட் rupees 23,400 per month at the end of the first month after 9 years of service. அதே வேலையில் 9 இயர்ஸ்க்கு அப்புறம் அவர் வாங்கக்கூடிய சம்பளம் எவ்வளவு? இப்படி இருந்தால் find his starting salary and his annual increment. இதுதான் கொஷின். ஸோ இப்போ கொஷனில் கொடுத்துருக்க ஹிண்ட் படி நம்ம அந்த சம்மை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ கொஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த எம்ப்ளாயி வந்து ஒரு அமௌண்ட் வந்து இனிஷியலாக ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணுறப்ப வாங்குறாரு. அந்த அமௌண்ட்லேருந்து ஒவ்வொரு வருஷமும் அவருக்கு வந்து ஒரு சேம் இன்க்ரிமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நான் வந்து ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறேன், என்னோடய ஸ்டார்டிங் சேலரி 20,000 அப்படின்னு வச்சுக்கலாமே. ஃபஸ்ட்டு இயர் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு 2,000 ரூபாய் இன்க்ரிமெண்ட் போடுறாங்க. அதுக்கு அடுத்து அப்போ என்னோடய சேலரி என்ன ஆயிரும்? 22,000 ஆயிரும். ஃபஸ்ட் இயர் முடிஞ்ச உடனே செகண்ட் இயரில் என்னோடய சேலரி 22,000. ஓகே, தேர்ட் இயர் வர்றப்போ என்ன ஆகும் அப்படின்னா திரும்பி 2,000 தான் கூட்டுறாங்க, அப்போ 24,000. ஃபோர்த் இயர் வர்றப்போ என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே ஒவ்வொரு வருஷமும் என்ன ஆகும் அப்படின்னா 2,000 ரூபாய் 2,000 ரூபா ஒரு ஃபிக்ஸடான அமௌண்ட் கூட்டிக்கிட்டே வராங்க இல்லையா? இதுக்கு பேர் தான் ஃபிக்ஸட் ஆனுவல் இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கொஷினில் கொடுத்துருக்க ஹிண்ட்டும் அதுதான். ஸோ ஒருத்தர் ஒரு சேலரி வாங்குறாரு, ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறப்போ ஒரு சேலரி வாங்குறாரு, அது தெரியாது. ஸோ அதனால் அதை நம்ம எக்ஸ்னு வச்சுக்கலாம். லெட் எக்ஸ் பி த மந்த்லி சேலரி ஆஃப் த மேன். ஓகே, அடுத்து ஒவ்வொரு வருஷமும் சேமான அமௌண்ட்டு இன்க்ரிமெண்ட்டாக போடுறாங்க, ஸோ அந்த அமௌண்ட்டும் தெரியாது. அண்ட் ஒய் பி த ஆனுவல் இன்க்ரிமெண்ட் அப்படின்னு இருக்கு, இங்கே ஃபிக்ஸடுன்னு கூட சேர்த்து வச்சுக்கலாம். ஃபிக்ஸட் ஆனுவல் இன்க்ரிமெண்ட், சரியா? ஒரே அமௌண்ட்டு தான் கூட்டிக்கிட்டே போகிறாங்க, வேறு அமௌண்ட்டாக போடலை, ஒரே அமௌண்ட். ஓகே, ஸோ இப்போ எக்ஸ் பி த மந்த்லி சேலரி அண்ட் ஒய் பி த ஆனுவல் இன்க்ரிமெண்ட். ஓகே, ஸோ கொஷனில் கொடுத்துருக்க ஹிண்ட் என்ன அப்படின்னா, ஆஃப்டர் 3 இயர்ஸ் 3 வருஷத்துக்கு அப்புறம் அவர் வாங்குகிற சம்பளம் வந்து ஃபஸ்ட்டு சம்பளம் வந்து 3 வருஷத்துக்கு அப்புறம் அவர் வாங்கக்கூடிய சேலரி வந்து 19,800.
அப்போது இந்த 3 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னா எப்படி இருந்திருக்கும்? ஸோ ஃபஸ்ட்டு அவர் வாங்கின சேலரி இருக்கு இல்லையா, அந்த அமௌண்ட்டு எக்ஸ், ரைட்டா, ப்ளஸ் 3 வருஷம் அவர் வேலை பார்த்ததுக்கான இன்க்ரிமெண்ட். ஒவ்வொரு வருஷத்துக்கு இன்க்ரிமெண்ட் எவ்வளோனா ஒய் ருபீஸ் ஆட் ஆகும். ஸோ அப்போ 3 வருஷத்துக்குன்றதுனால 3 இன்ட்டு ஒய். ஸோ அதனால் எக்ஸ் ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 19,800. அவ்வளோதான். ஸோ இது எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னல ஒரு எக்ஸாம்பிள் 20,000 சொன்னேன். ஃபஸ்ட்டு 3 வருஷம் நான் வேலை பார்த்துருந்தா 3 இன்ட்டு 2 எவ்வளவு 6,000, அதோட ஆட் ஆனால் 26,000 எனக்கு கிடச்சிருக்கும் 3 வருஷத்துக்கு அப்புறம். ஸோ அது மாதிரி தான் இங்கேயும். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து 9 இயர்ஸ்க்கு அப்புறம் அவர் வாங்குகிற சேலரி வந்து எவ்வளவு, அதாவது இனிஷியலாக இருக்க சேலரியோட ப்ளஸ் 9 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஒவ்வொரு வருஷமும் ஒய் அமௌண்ட் தராங்க. அப்போ 9y. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 9y ஈக்குவல் டு 23,400. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் படி. ஸோ த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் இஸ் அப்படின்னு போட்டு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ஸ் வந்து 1 3. ஸோ 1 3. செகண்ட் ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ஸ் வந்து 1 9. ஸோ 1 9. அடுத்து வேரியபிள்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய் தான், அதை காலம் மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதிக்கோங்க. அடுத்து ஈக்குவல் டு கான்ஸ்டன்ஸ் வந்து 19,800 அண்ட் 23,400. இது பி மேட்ரிக்ஸ். ஸோ ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி. இதில் நமக்கு தேவை வந்து இந்த எக்ஸ் தான் சொல்யூஷன், அதனால் ஏ அங்கே போயிடும். ஸோ அதனால் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் பி. ரைட், இந்த ஏ இன்வெர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இந்த ரெண்டில் முதல் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அது நாட் ஈக்குவல் டு 0வா அப்படின்றத என்ஷூர் பண்ணணும். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அப்படின்னு வர்றப்ப டிட்டர்மினன்ட், ஸோ ஏவோட என்ட்ரிஸ் 1 3 1 9. சால்வ் பண்ணும்போது 9 இன்ட்டு 1 9 மைனஸ் 3. ஸோ த ஆன்சர் இஸ் 6 விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ கண்டிப்பாக ஏ இன்வெர்ஸ் கிடைக்கும். ரைட், ஸோ வேறு என்ன வேணும்? ஏ இன்வெர்ஸ்க்கு அட்ஜாயிண்ட் வேணும். ஸோ அப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ, இது 2 ரோ 2 காலம் தானே இருக்குது. அப்போ ஈஸியாக சொல்லிடலாம். ஃபஸ்ட் டயகனல் நம்பர் மாற்றணும், செகண்ட் டயகனல் சைன் மாற்றணும், கிடச்சிரும். இப்போ இந்த வேல்யூ கொண்டு வந்து ஏ இன்வெர்ஸ் ஃபார்முலாவில் போட்டால் 1/6 இன்ட்டு 9 மைனஸ் 3 மைனஸ் 1 1 அப்படின்னு ஏ இன்வெர்ஸ் கிடச்சிரும். ஸோ இப்போ நம்மகிட்ட ஏ இன்வெர்ஸ் இருக்குது. ஸோ சொல்யூஷன் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணிடலாம். ஸோ த சொல்யூஷன் இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் பி. ஸோ ஏ இன்வெர்ஸோட வேல்யூ நம்மகிட்ட இருக்குது 1/6 இன்ட்டு 9 மைனஸ் 3 மைனஸ் 1 1. அதை அப்ளை பண்ணியாச்சு. இன்ட்டு பி மேட்ரிக்ஸ் இங்கே இருக்குது 19,800 அண்ட் 23,400. இந்த ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா 100 வந்து காமனான மல்டிபிள், அதனால் 100 வெளியே எடுத்து இங்கே முன்னாடி வச்சுக்கலாம். ஸோ அப்போ இது என்ன ஆயிரும்னா 198 அண்ட் 234 மாறிடும். இப்போ இந்த ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலமோட நீங்கள் பண்ணுங்கள். 9 இன்ட்டு 198 நீங்கள் பண்ணிங்கன்னா 1782 வரும். சரியா? தென் மைனஸ் 3 இன்ட்டு 234 பண்ணிங்கன்னா மைனஸ் 702 வரும். ரைட், அடுத்து செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் மைனஸ் 1 இன்ட்டு 198 பண்ணிங்கன்னா மைனஸ் 198 வரும். தென் 1 இன்ட்டு 234 பண்ணிங்கன்னா ப்ளஸ் 234 வரும். இது ரெண்டும் நீங்கள் சால்வ் பண்ணும்போது உங்களோட ஆன்சர் வந்து 1080. இது ரெண்டும் நீங்கள் சால்வ் பண்ணும்போது ஆன்சர் 36 அப்படின்னு வரும். ரைட், இந்த 6 வச்சு இந்த 1080 நம்ம டிவைட் பண்ணலாம். ஸோ டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்து 180 அப்படின்னு வரும். ஸோ யூ கெட் வாட் 180. இதை கட் பண்ணிங்கன்னா 180 வரும். இதை நீங்கள் கட் பண்ணிங்கன்னா 6 அப்படின்னு வரும். அந்த 180 இங்கே வெளியில் இருக்க 100ஓட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 18,000 மாறிடும். அதே மாதிரி இங்கே நீங்கள் 6 வரும். இந்த 6 இந்த 100ஓட மல்டிப்ளை பண்ணால் 600 வரும். ஸோ இதுதான் உங்களுடைய ஆன்சர். அப்போது எக்ஸ் அப்படின்ற அதோட வேல்யூ வந்து 18,000, ஒய் அப்படின்றதோட வேல்யூ வந்து 600. அப்போனா என்ன மீனிங் அப்படின்னா அந்த எம்ப்ளாயி அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுறப்போ அவர் வாங்கின சேலரி 18,000. ஒவ்வொரு வருஷமும் அவருக்கு கொடுக்கக்கூடிய இன்க்ரிமெண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா 600 ருபீஸ். அப்போ ஃபஸ்ட் இயர் முடிஞ்சோடனே அவருக்கு வந்து 600 கொடுத்துருப்பாங்க. 2 இயர்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா அவருக்கு வந்து 2 இன்ட்டு 600, அதாவது 1200. ஸோ ஒவ்வொரு வருஷமும் 600 கூடிக்கிட்டே. ஸோ இப்போ கொஷின் நம்பர் 4 பார்க்க போகிறோம். இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா 4 men and 4 women can finish a piece of work jointly in 3 days. 4 men and 4 women இவங்க ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது ஒரு ஒர்க்கை முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு 3 நாள் ஆகுது. அதே டீம் வந்து while 2 men and 5 women, ஸோ நம்பர் ஆஃப் men 2 அண்ட் நம்பர் ஆஃப் women வந்து 5 can finish the same work jointly in 4 days. மொத்தம் 4 நாளில் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போது find the time taken by one man alone and that of one woman alone to finish the same work by using matrix inversion method. ஸோ இப்படி ஒரு டீமாக இல்லாமல் தனியாக ஒரே ஒரு மேன் மட்டும் ஒரு பில்டிங்கோ இல்லாட்டி ஏதோ ஒரு ஒர்க்கோ பண்ணுறாரு, அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும். அதே போல் ஒரு உமன் அவங்க மட்டும் தனியாக அந்த ஒர்க்கை நம்ம பண்ணாங்கன்னா அப்படின்னா எவ்வளவு நாளில் அந்த ஒர்க்கை முடிப்பாங்க
இதை நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த கொடுத்துருக்க டேட்டாக்கு. ஓகே, ஸோ இந்த சம் வந்து டைம் அண்ட் ஒர்க் அப்படின்ற கான்செப்டை பேஸ் பண்ணி போகும். சரியா? ஸோ ரொம்ப ஈஸி கொஞ்சம், ஆனால் டேரெக்டாக ஈக்குவேஷன் நம்மளால் எழுத முடியாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். அதனால் அந்த சம்மோட சொல்யூஷன் பார்ட் பார்க்குறப்ப கொஞ்சம் நல்லா கவனிங்க. சரியா? ஸோ கொஷின் நம்பர் 4 கொடுத்துருக்க ஹிண்ட் படி இப்போ நம்ம சம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதில் நமக்கு தெரியாது என்ன அப்படின்னா, எவ்வளோ நாளில் இந்த மென் வந்து ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க, எவ்வளோ நாளில் இந்த பர்டிகுலராக ஒன் உமன் வந்து எவ்வளோ நாளில் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க, இதுதான் கொஷின். ஸோ அதனால் நமக்கு தெரியாது. லெட் எக்ஸ் பி த நம்பர் ஆஃப் டேஸ் டேக்கன் பை எ மேன் டு கம்ப்ளீட் த ஒர்க். அடுத்து ஒய் பி த நம்பர் ஆஃப் டேஸ் டேக்கன் பை அ உமன் டு கம்ப்ளீட் த ஒர்க். ரைட், இப்போது கொஷனில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் படி பார்த்தீங்க அப்படின்னா 4 men and 4 women can complete the work in 3 days அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட், ஆக்சுவலாக ஒரு மென் வந்து அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எக்ஸ் டேஸ் ஆகுது அப்படின்னா, சரியா, எக்ஸ் டேஸ் ஆகுது அப்படின்னா அவருடைய 1 day ஒர்க் இருக்கு இல்லையா, இப்போ ஒரு ஒர்க்கை அவர் முடிக்கிறதுக்கு எக்ஸ் டேஸ் ஆகுது. அவரை மட்டும் ஒரே ஒரு நாள் அந்த அவர் ஒரு ஆள் அந்த ஒர்க்கை பண்ணியிருந்தாருன்னா 1/x அப்படின்ற மாதிரி வரும். அப்போ 4 men அப்படின்றனால 4/x. சரியா? ப்ளஸ் அடுத்து 4 women கம்ப்ளீட் பண்ணுறாங்க ஒர்க்கு, அதனால் 4/y இஸ் ஈக்குவல் டு 3 days ஆகுது. ஸோ அதனால் அது 1/3 அப்படின்னு போடணும். ஸோ இதுதான் அந்த ஒர்க் அவங்க முடிக்கிறதுக்கான அந்த ஈக்குவேஷன் இது. ஸோ 4/x ப்ளஸ் 4/y ஈக்குவல் டு 1/3 அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 2 men and 5 women can complete the work in 4 days. அதை இப்படி எழுதணும். ஸோ 2/x ப்ளஸ் 5/y இஸ் ஈக்குவல் டு 1/4, 4 days 1/4 அப்படின்னு எழுதணும். ரைட், ஸோ இதில் இந்த 1/x 1/y இதெல்லாம் வந்து கொஞ்சம் இந்த ஃபார்மெட்டில் இருந்தால் சால்வ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் 1/x வந்து ஏன்னு எடுக்க போகிறோம், 1/y வந்து பின்னு எடுக்க போகிறோம். ஸோ அப்போ இது என்ன ஆயிரும்னா 4/x வந்து 4a மாறிடும், 4/y வந்து 4bன்னு ஆயிரும், ஈக்குவல் டு 1/3. ரைட், அடுத்து இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகும் அப்படின்னா 2a ப்ளஸ் 5b ஈக்குவல் டு 1/4 ஆகும். இந்த 3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 12a ப்ளஸ் 12b ஈக்குவல் டு 1. இந்த 4 இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 8a ப்ளஸ் 20b ஈக்குவல் டு 1. ஸோ இதுதான் இப்போ நமக்கு தேவையான ஈக்குவேஷன். இதை கிடச்சாச்சு. இப்போ இதில் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா 12 12 அண்ட் 8 20 அப்படின்னு இருக்கும். அண்ட் வேரியபிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஏபி. ஸோ அதை காலம் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் எழுதணும். ஈக்குவல் டு இங்கே இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட்ஸ் வந்து 1 1. ஸோ ஏ எக்ஸ் ஈக்குவல் டு பி. ஸோ we know the solution will be x equal to a inverse b. எழுதியாச்சு. இப்போ ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ அதுக்கு முதல் வந்து ஃபார்முலா எழுதணும். ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1/determinant of a into adjoint of a. ஸோ determinant of a, அப்போ இதுதான் ஏ மேட்ரிக்ஸ் வந்துட்டோம். இதுக்கு டிட்டர்மினன்ட் போட்டோம்னா 12 12 8 20 டிட்டர்மினன்ட் 20 into 12 அப்படின்னா 240 மைனஸ் 8 into 12 96. ஸோ சப்ராக்ட் பண்ணும்போது 144 வருது, நாட் ஈக்குவல் டு 0. ஸோ therefore ஏ இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட். அப்புறம் கையோட அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறோம். ஈஸி, நம்பர் மாற்றணும், இந்த டயக்ராமில் இங்கே சைன் மாற்றணும். ஸோ மாற்றினா 20 12 மைனஸ் 12 மைனஸ் 8 கிடைக்குது. இந்த வேல்யூவும் இதையும் கொண்டு வந்து ஏ இன்வெர்ஸ் ஃபார்முலாவில் போட்டோம்னா we get 1/144 ஆஃப் 20 மைனஸ் 12 மைனஸ் 8 12. ஸோ இப்போ நமக்கு கிடைச்ச ஏ இன்வெர்ஸை நம்மளுடைய சொல்யூஷன் ஈக்குவேஷன் இங்கே வந்து போடணும். ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ், அதாவது 1/144 20 மைனஸ் 12 8 12 இன்டூ பி மேட்ரிக்ஸ். பி மேட்ரிக்ஸ் இங்கே இருக்குது 1 1, அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணணும். 20 into 1 20 மைனஸ் 12 into 1 மைனஸ் 12. ரைட், நெக்ஸ்ட் செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம். ஸோ மைனஸ் 8 into 1 மைனஸ் 8 ப்ளஸ் 12 into 1 ப்ளஸ் 12. ஸோ சப்ராக்ட் பண்ணால் 8 வரும், சப்ராக்ட் பண்ணால் 4 வரும். ஸோ 8 4 இங்கே 1/144. ஸோ இது உள்ளே போகிறப்ப 8/144 அப்புறம் 4/144 வரும். இது நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 1/18 இங்கே 1/36 வரும். ஸோ ஏ வேல்யூ வந்து 1/18 அண்ட் பி வேல்யூ வந்து 1/36 அப்படின்னு மீனிங். ஏன்னா என்னென்னா 1/x தானே, ஏன்னா we have taken a as 1/x. ஸோ அப்போ 1/x ஈக்குவல் டு 1/18. ஸோ இங்கே நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டா we get x ஈக்குவல் டு 18. ரைட், அதே மாதிரி b ஈக்குவல் டு 1/36. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இதில் 1/y ஈக்குவல் டு 1/36, கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் y ஈக்குவல் டு 36. அப்போ x ஈக்குவல் டு 18, y ஈக்குவல் டு 36 நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ எக்ஸ்னால் என்னது, நம்பர் ஆஃப் டேஸ் டேக்கன் பை அ மேன் டு கம்ப்ளீட் த ஒர்க். அப்போ அந்த மென் வந்து அந்த மென் வந்து எவ்வளோ நாளில் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாருனா 18 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாரு. வேறஸ் அந்த உமன் வந்து அந்த ஒர்க்கை எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படின்னா 36 டேஸில் வந்து ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் அந்த கொஷினோட ஆன்சர். ஸோ மென் கம்ப்ளீட்ஸ் த ஒர்க் இன் 18 டேஸ் அண்ட் உமன் கம்ப்ளீட்ஸ் த ஒர்க் இன் 36 டேஸ். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹிண்ட்டு.
இந்த ஹிண்ட் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டா அந்த சம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரியா? இப்போ ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து ஒரு கடை வச்சுருக்காங்க. அந்த கடையில் வந்து அவர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு 2 lakh rupees கையில் வச்சுருக்காரு. 2 lakhs he is having, ரைட்டா? இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் ஏதோ ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டில் ஒரு 3 ப்ராடக்ட் வாங்குறாரு. ஸோ வாங்குறப்ப ஒரு ப்ராடக்ட்டோட விலை 20,000 20,000 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்போ 60,000 ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஸோ இப்போ மிச்சம் அவர்கிட்ட எவ்வளோ இருக்கும்? 1,40,000. ஏன்னா 60,000 செலவழிச்சிட்டாரு. ஸோ இப்போ அவர்கிட்ட இருக்கிறது 1,40,000 தான் இருக்கும். சரியா? அப்போ பர்ச்சேஸ் பண்ணுறப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அவர் கையில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து குறையுது இல்லையா? ரைட். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வாங்கின பொருளை விற்கிறாரு. இப்போ அதே வாங்கின 3 பொருளையும் விற்கிறாரு. ஸோ விற்கிறப்ப ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் 10,000 எக்ஸ்ட்ரா வச்சு விற்கிறாரு. ஸோ இப்போ 30,000 30,000 30,000. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 90,000 வந்து இவருக்கு இப்போ கையில் வரும். ரைட்டா? ஆல்ரெடி அவர்கிட்ட 1,40,000, இப்போ ஒரு 90,000. ஸோ சேர்ந்துச்சுன்னா 2,30,000 மாறிடும். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அமௌண்ட் வந்து கூடிருச்சு. அப்போது ஒரு விஷயம் வந்து கிளியராக நம்ம புரிஞ்சுக்கிறோம். whenever we purchase, நம்மகிட்ட இருக்கக்கூடிய ரிசர்வ், அதாவது நம்மகிட்ட இருக்கக்கூடிய பணம் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ whenever we sell, நம்மளுடைய காசு வந்து கொஞ்சம் கூட ஆரம்பிக்கும், நம்மளோட ரிசர்வ் வந்து கூட ஆரம்பிக்கும். ஸோ அதனால் பர்ச்சேஸ், இந்த சம்மில் நம்ம பர்ச்சேஸ் செல் அப்படின்ற வேர்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பர்ச்சேஸ்னு வர பர்டிகுலர் கமாடிட்டிக்கு மைனஸ் சைன் கொடுங்க, செல்ஸ்னு வர்றதுக்கு ப்ளஸ் சைன் கொடுங்க. அதான் இதோட ஐடியா. ஸோ பர்ச்சேஸ்னால் மைனஸ், செல்ஸ்னால் ப்ளஸ். இப்போ சம் நம்பர் 5க்கான ஹிண்ட் பார்க்க போகிறோம். The prices of 3 commodities A, B and C are X, Y and Z per unit respectively. அப்படின்னா என்னென்னா 3 ப்ராடக்ட்ஸ் இருக்குது, A, B, C அப்படின்னு. ஒவ்வொரு ப்ராடக்ட்லேயும் இருந்து ஒரு பொருளோட விலை, இப்போ A ப்ராடக்ட்லேருந்து ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அதோட விலை வந்து X rupees. அண்ட் B ப்ராடக்ட்டில் நம்ம ஒரு பொருள் வாங்குறோம்னா அதோட விலை வந்து Y rupees. C ப்ராடக்டோட ஒரு பொருளோட விலை வந்து Z rupees. ஓகே, இப்போது 3 டைப் ஆஃப் பீப்புள் பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்க, PQRன்னு சொல்லிட்டு. A person P purchases 4 units of B and sells 2 units of A and 5 units of C. கொஞ்சத்துக்கு முன்னாடி இந்த சம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஹிண்ட் கொடுத்தேன். பர்ச்சேஸ்னு வந்தால் மைனஸ் சைன் யூஸ் பண்ணணும், செல்லிங் வந்தால் ப்ளஸ் சைன் யூஸ் பண்ணணும். சரியா? ஓகே, இந்த டேட்டாவை நம்ம ஒரு டேபிளாக இப்போ இங்கே போட போகிறோம். ஸோ நல்லா கவனிங்க. இதில் ஃபஸ்ட்டு யார் அப்படின்னா P அப்படின்ற ஒரு பையர் வந்து வாங்க போகிறாரு. ரைட்? ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஏபிசின்ற ப்ராடக்ட்ஸில் என்ன மாதிரியான விஷயங்களை பை பண்ணுறாரு அப்படின்னு பார்ப்போம். ஓகே, P பர்ச்சேசஸ் 4 யூனிட்ஸ் ஆஃப் B. பர்ச்சேஸ் பண்ணுறப்ப மைனஸ் சைன் போடணும், அப்போ -4, Bயில் -4. செல்ஸ் 2 யூனிட்ஸ் ஆஃப் A, அப்போ Aல 2 அண்ட் 5 யூனிட்ஸ் ஆஃப் C. ஸோ இதுவும் செல்லிங் தான். செல்ஸ் 2 யூனிட்ஸ் ஆஃப் A அண்ட் 5 யூனிட்ஸ் ஆஃப் C. ஓகே, அடுத்தது பர்சன் Q, அவர் என்ன பண்ணுறாருன்னா பர்ச்சேசஸ் 2 யூனிட்ஸ் ஆஃப் C. அப்போ Qன்றவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா Cயில் 2 யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாரு, அப்போ Cயில் -2 அண்ட் செல்ஸ் 3 யூனிட்ஸ் ஆஃப் A, அப்போ +3 இன் A அண்ட் 1 யூனிட் ஆஃப் B. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் ஒன், பர்சன் R பர்ச்சேசஸ் 1 யூனிட் ஆஃப் A. ஏல 1 யூனிட், அப்போ -1 போட்டுக்கோங்க. இதுதான் ஆரோட பர்ச்சேஸு. ஆர் வந்து ஏல 1 யூனிட் பர்ச்சேஸ் பண்ணுறாரு, அப்போ -1. அடுத்து அண்ட் செல்ஸ் 3 யூனிட்ஸ் ஆஃப் B அண்ட் 1 யூனிட் ஆஃப் C. ஓகேவா? ரைட். ஸோ இதுதான். நெக்ஸ்ட், இவங்களோட ப்ராஃபிட் ரேஷியோ அதையும் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸ் PQR ஒவ்வொருத்தவங்களும் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்கன்னா, Pன்றவர் 15,000 ஏர்ன் பண்ணுறாரு. ஸோ 15,000 அண்ட் RQ ஏர்ன்ஸ் ₹1,000 அண்ட் R ஏர்ன்ஸ் ₹4,000. இதுதான். இந்த டேபிள் இந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஈக்குவேஷன் எழுத ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ Pன்றவர் A ப்ராடக்ட்டில் 2 யூனிட்ஸ் வந்து செல் பண்ணுறாரு. ஒரு யூனிட்டோட விலை எக்ஸ்னா, அப்போ 2 யூனிட்னா 2Xன்னு அர்த்தம். அப்போ இங்கே வந்து -4Yன்னு வரும், இங்கே 5Zன்னு வரும். இதை மொத்தமாக சேர்த்து சொல்லும்போது 2X -4Y + 5Z = 15,000 அப்படின்னு வரும். ஸோ இதை நம்ம அடுத்த சம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அடுத்து இதோட சொல்யூஷன் கொடுத்துருக்கப்ப இதை அப்படியே ஈக்குவேஷனை மாற்றி உங்களுக்கு சம்மாக கொண்டு வந்திருப்பேன். அதனால் பாருங்கள். ஸோ இந்த டேபிள்லேருந்து இப்போ நமக்கு இந்த 3 ஈக்குவேஷன் இப்போ கிடச்சிரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2X -4Y + 5Z = 15,000. அடுத்து ரெண்டாவது ஈக்குவேஷன் வந்து 3X + Y -2Z = 1,000. அடுத்து மூணாவது ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா -X + 3Y + Z = 4,000. ரைட். இந்த 3 ஈக்குவேஷன் கிடச்சாச்சு. இப்போ இந்த 3 ஈக்குவேஷனும் மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதுகிறப்ப நமக்கு வந்து கோஎஃபிஷியன்ஸ் தான் எழுதுவோம் இல்லையா? ஸோ கோஎஃபிஷியன்ஸ் வந்து 2 -4 5 ஃபஸ்ட் ரோல் எழுதணும்.
ரெண்டாவது ரோவில் 3 1 -2 எழுதணும். மூணாவது ரோவில் -1 3 1 எழுதணும். அண்ட் இதில் என்னென்ன வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, XYZ. ஸோ அதனால் அதை காலம் மேட்ரிக்ஸில் எழுதணும். XYZ இஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்கக்கூடிய என்ட்ரிஸ் 15,000 1000 4000 அதை தனியாக மேட்ரிக்ஸ் எழுதிக்கணும். ரைட். ஸோ இப்போ இதுதான் AX ஈக்குவல் டு B. ஆனால் அதோட சொல்யூஷன் வந்து எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். X ஈக்குவல் டு A இன்வர்ஸ் B. ரைட். ஸோ அப்போ நமக்கு A இன்வர்ஸ் வேணும். ஸோ A இன்வர்ஸ் வேணும்னா முதல் நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், டிட்டர்மினன்ட் ஆஃப் A. ஸோ இப்போ டிட்டர்மினன்ட் போட்டு இந்த ஏவோட என்ட்ரிஸை உள்ளே எழுதிக்கோங்க. இது சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட் ரோக்கு மேலே ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் போட்டுக்கோங்க. ஸோ 2 × 1 -6 வருது, நடுவில் மைனஸ் அதனால் +6 தான் வரும். ஸோ 1 + 6. அடுத்து மைனஸ் இன் மைனஸ் +4. இந்த ரோ இந்த காலம் விட்டுருங்க. இதை சால்வ் பண்ணுங்கள். 1 × 3 3. அடுத்து +2ன்னு வரும், நடுவில் எப்பயுமே மைனஸ் இருக்கிறனால -2 +5. இதை பண்ணால் 9. இங்கே -1, நடுவில் மைனஸ் அதனால +1. ஓகே, இது 7 ஆயிரும். 7 × 2 14. இது 1 1 × 4 4. இது 10 10 × 5 50. 50 + 4 54 58 68. So it is not equal to 0, but therefore A inverse exists. ஓகே, இப்போ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அடுத்து நமக்கு தேவை அட்ஜாயிண்ட். ஸோ இது 2/2 மேட்ரிக்ஸ் கிடையாது, 3 ரோ 3 காலம் இருக்குது. அதனால் இதுக்கு கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சி அப்புறம் டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். ஸோ லெட் AIJ be the கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு எழுதுறோம். ஸோ AIJ ஈக்குவல் டு, ஸோ பெரிய மேட்ரிக்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் A கண்டுபிடிக்க போகிறோம். AIJ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ AIJ ஈக்குவல் டு இங்கே இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டோடைய மைனர் முதல் எழுதணும். இந்த 2ஓட மைனர் பார்த்தீங்க அப்படின்னா 1 -2 3 1. ஓகே, இந்த -4ஓட மைனர்னால் இந்த ரோ காலம் விட்டுறணும். 3 -2 -1 1 எழுதியாச்சு. ஸோ அடுத்து இந்த 5க்கு பார்த்தீங்கன்னா இது இருக்க ரோ காலம் ரிமூவ் பண்ணிட்டா 3 1 -1 3. அடுத்து இந்த 3க்கு பார்க்குறப்ப இந்த ரோ காலம் போயிடும். -4 5 3 அப்புறம் 1. அடுத்தது இந்த 1 பார்க்குறப்ப காலம் ரோ விட்டுறணும். 2 5 -1 1 எழுதியாச்சு. அடுத்து இந்த -2க்கு பார்க்குறப்ப இந்த ரோ காலம் விட்டுறணும். ஸோ 2 -4 -1 3. அடுத்து இந்த நம்பருக்கு பார்க்குறப்ப இது இருக்க ரோ காலம் போயிடுச்சுன்னா -4 5 1 -2. அடுத்து இந்த நம்பர் பார்க்குறப்ப இந்த காலம் இந்த ரோ போட்டுறணும். 2 5 3 -2. அடுத்து இந்த நம்பர் பார்க்குறப்ப இது இருக்க ரோ 1 காலம் விட்டாச்சுன்னா 2 -4 3 1. ரைட். இது எல்லாத்துக்கும் முன்னாடி சைன் கொடுக்குறப்ப தான் இதெல்லாம் கோஃபேக்டராக மாறும். ஸோ ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் ஃபஸ்ட் ரோக்கு, செகண்ட் ரோக்கு மைனஸ் ப்ளஸ் மைனஸ், தேர்ட் ரோக்கு ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். இதை சால்வ் பண்ண போகிறோம். ப்ளஸ் போட்டு 1, இது -6ன்னு வரும், ஆனால் +6ஆக மாறிடும். ஏன்னா நடுவில் எப்போயுமே மைனஸ் போடுவோம்ல, அதனால். ஸோ 1 + 6. அதனால் இனிமேல் நீங்கள் எழுதுகிறப்ப இந்த டயக்னல் பண்ணுறீங்களா 1 போட்டிங்கன்னா இதுக்கு என்ன வருதோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடு நீங்கள் அலாட் பண்ணிடுங்க. சிம்பிள். சரியா? 1 × 1 1. இங்கே -6 வருது, அப்போ +6 போட்டுக்கோங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் 3 × 1 3. இதை பண்ணால் -2 +2 வருது, அப்போ -2 போட்டுக்கோங்க. தட்ஸ் ஆல். இங்கே 3 ரைட்டா, 3 × 3 9. இங்கே -1 வருது, ஸோ +1 போட்டுருங்க. இங்கே -4, இங்கே +15 வருது, ஆனால் நம்ம -15 போட்டுடணும். இங்கே 2, இங்கே -5 வருது, ஸோ +5. ஸோ 6, இங்கே +4 வருது, ஸோ -4. அடுத்து இங்கே 8, அப்புறம் இங்கே +5 வருது, ஸோ -5. ஸோ -4, இங்கே +15 வருது, ஸோ -15. ஸோ 2, இங்கே வந்து -12, ஸோ +12 போட்டுக்கோ. ஸோ ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ இதை சால்வ் பண்ணணும். இப்போ ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா 1 + 6 7 வரும். ஸோ 7. அடுத்து இங்கே வந்து 1 வரும், மைனஸ் இருக்கிறனால -1. அடுத்து இங்கே வந்து 10 வரும், ப்ளஸ் இருக்கிறனால +10. அடுத்து இங்கே வந்து -19, வெளியில் மைனஸ் இருக்கிறனால +19 ஆயிரும். ஸோ இது வந்து 2 + 5 7. ஸோ வெளியில் ப்ளஸ் இருக்கிறனால +7. இங்கே வந்து 2 வரும், வெளியில் மைனஸ் இருக்கிறனால -2. அடுத்து இங்கே 3 வரும், வெளியில் ப்ளஸ் இருக்கிறனால +3. இங்கே -19 வரும், வெளியில் மைனஸ் இருக்கிறனால +19. இங்கே 2 + 12 14 ஆயிரும். ஸோ +14. ஸோ அவ்வளோதான். சரியா? ஸோ இப்போது இது AIJ. ஸோ இதுக்கு நம்ம டிரான்ஸ்போஸ் போட போகிறோம். அப்போ ஃபஸ்ட் ரோ இங்கே ஃபஸ்ட் காலமாக மாறிடும், 7 -1 10. செகண்ட் ரோ இங்கே செகண்ட் காலமாக மாறிடும், தேர்ட் ரோ தேர்ட் காலமாக மாறிடும். ஸோ AIJக்கு டிரான்ஸ்போஸ் போட்டதுனால வி கெட் அட்ஜாயிண்ட் ஆஃப் A. ரைட். ஸோ இப்போ நம்ம A இன்வர்ஸ் ஃபார்முலாக்கு போயிடலாம். ஸோ A இன்வர்ஸோட ஃபார்முலா வந்து 1/டிட்டர்மினன்ட் ஆஃப் A. டிட்டர்மினன்ட் ஆஃப் A வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சோம், 68 போட்டாச்சு. அட்ஜாயிண்ட் ஆஃப் A மேட்ரிக்ஸ் இங்கே இருக்குது, எழுதியாச்சு. ஸோ A இன்வர்ஸ் கிடச்சாச்சு. இப்போ அப்படியே A இன்வர்ஸ் எடுத்துகிட்டு போய் சொல்யூஷன் ஈக்குவேஷனில் போடுறோம். ஸோ therefore the solution is A inverse B. X equal to A inverse B. ஸோ A inverse தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சது இல்லையா? இதை அப்படியே எழுதிக்கிறோம். 1/68 7 19 3 இந்த மேட்ரிக்ஸ் எழுதிட்டு B மேட்ரிக்ஸ் முன்னாடியே இருக்குது. ஸோ அது வந்து 15,000 1000 4000. இந்த காலம் மேட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே 1000 காமன்றதுனால வெளியே எடுத்து இங்கே முன்னாடி வச்சுக்கிறேன். ஸோ அப்போ 1000/68 வந்துடும்.
இதெல்லாம் 1000 பேஜ்னா வெறும் 15,149 ஆயிரும். இப்போ இந்த ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணணும். 7 × 15 பண்ணிங்கன்னா 105 வரும். 9 × 1 பண்ணிங்கன்னா 19, 19 × 1 பண்ண 19, 4 3s are 12. ஓகே, அடுத்து செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம். ஸோ -1 × 15 -15, 7 × 1 7, 19 × 4 76, ரைட்டா. அடுத்து லாஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம். 10 × 15 150, -2 × 1 -2, 14 × 4 56. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணும்போது we get 136, இதை பண்ணுறப்ப 68, இதை பண்ணுறப்ப 204. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 68ஆல் டிவைட் ஆகும். 68 × 2 போட்டிங்கன்னா 136 வந்துடும். அதனால் இதை டிவைட் பை 68 போட்டால் 2, 68/68னா 1 வரும், 204/68னா 3 வரும். அப்போ இந்த வெளியில் இருக்க 1000 அப்படியே இருக்கும். இது உள்ளே போகிறப்ப எல்லாத்தோடையும் 1000 வந்து மல்டிப்ளை ஆகும். ஸோ 2000, 1000, 3000. ஸோ அப்போனா என்ன அர்த்தம்னா, அந்த ப்ரைஸஸ் ஆஃப் த கமாடிட்டிஸ் ஏபிசி, ஏ அப்படின்ற ப்ராடக்ட்டில் ஒரு யூனிட்டோட விலை வந்து 2000 ரூபா, பியோட ப்ராடக்ட்டில் ஒரு யூனிட்டோட விலை 1000 ரூபா, சியோட ப்ராடக்ட்டில் ஒரு யூனிட்டோட விலை 3000 ரூபா. ஸோ தட்ஸ் ஆல். ஐ ஹோப் த செஷன் வாஸ் யூஸ்ஃபுல். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பப்போ அப்டேட்ஸ் வரும்.